சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள், அதாவது சுகர் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன மாதிரியான இதற்காக மூலிகைகள், தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு முறைகள், மருந்து முறைகள், சித்தர்கள் சொன்ன ரகசிய மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் டயட் என்ன. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம சுகர் ஏறக்கூடாது, சரிங்களா? இதுதான் எல்லாருமே நம்ம புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், அதுவும் முக்கியமாக காலை நேரத்தில் நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் சுகர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு சுகர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறது, ஏஜ்டு லுக் ரொம்ப சீக்கிரம் வர்றது, கால்களில் ஒரு மதமதப்பு, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால்களில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சுகர் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் சுகர் டேப்லெட்டோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த நபராக இருந்தீங்கன்னா, இனி உங்களுக்கு இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது சுகர் மெடிசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், டயட்லேயே உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள், அதாவது சுகர் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன மாதிரியான இதற்காக மூலிகைகள் என்ன இருக்கு, உணவோடு சேர்த்து இதையும் சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் தருமா, அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஸோ தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு முறைகள், மருந்து முறைகள், சித்தர்கள் சொன்ன ரகசிய மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் டயட் என்ன. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம சுகர் ஏறக்கூடாது, சரிங்களா? இதுதான் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ பிளட் சுகர் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுனாவே எனக்கு உடனே அன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல மேம், நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்வீங்க. சரி, இப்போது சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள், அதாவது சுகர் லெவலை இன்க்ரீஸ் ஆகாமல் ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக புரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சர்க்கரை நோயாளிகள் பண்ணுற தவறு என்னென்னா, மாவுச்சத்து இருக்கிற பொருளையே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இட்லி தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க, இல்லை நான் ராகி சாப்பிட்றேன், அதையே இட்லி தோசையாகவே சாப்பிட்டுட்ருக்குறேன் புளிக்க வச்சு. அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ப்ரோட்டீன் டயட்டை கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுறது. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. சரியான அளவுக்கு ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம். நான் வெளியில் போகிறேன், அவுட் சைடில் எனக்கு ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லைங்க, கிடைக்கிறத நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளும் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாள் 2 நாள் நீங்கள் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாட்களில் உணவு முறைகள், அதற்கான மருந்து முறைகள் ஒரு 2 நாள் 3 நாள் கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது சுகர் லெவல் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு நான் இன்சுலின் போட்டே ஆகணும், இன்சுலின் போடுற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு நிலை வராமல் இருக்கணும்னா இந்த உணவுகளை அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிடணும். புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், அதுவும் முக்கியமாக காலை நேரத்தில் நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் சுகர் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு சுகர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறது, ஏஜ்டு லுக் ரொம்ப சீக்கிரம் வர்றது, கால்களில் ஒரு மதமதப்பு, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால்களில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். சரி, அப்போது என்னங்க ப்ரோட்டீன்? எக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு நல்லா பாயில் பண்ண 2 எக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோங்க. இது முக்கியம். இதில் நிறைய பேர் கேட்குற டவுட், வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்லாமா, இல்லை மஞ்சள் எடுத்துகிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி லெவலை பொறுத்தது. கொலஸ்ட்ரால் பிபி நார்மலாக இருக்கா, தாராளமாக 2 முட்டை முழுசாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ராலும் இருக்குது பிபியும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ எக் ஒயிட் மட்டும் 2 முழுசாக எடுத்துக்கோங்க.
சரி, இதுக்கப்புறம் வேற என்னங்க புரோட்டீன் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலை வகைகள் ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா வாரம் 3-4 நாட்களாவது சுண்டல் மாதிரி ஒரு கப்பில் ஒரு 50-60 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக சாப்பிடணுங்க. நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது, அதே சமயம் உடலுக்கு தேவையான சத்து அது வந்து தருது. அதே மாதிரி கருப்பு உளுந்து, மறக்காமல் கருப்பு உளுந்து சாப்பிட்டுக்கோங்க. நம்ம பாடியில் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் மசில்ஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன் நமக்கு கருப்பு உளுந்தில் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சரி, அதற்கு அடுத்ததாக லோ சுகர் டயட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிறுதானியங்கள். ஸோ இதில் முக்கியமாக லோ சுகர் டயட் தாங்க இது, கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளூட்டன் எது எதுலலாம் இருக்குது? க்ளூட்டன் தான் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. கோதுமையில் தானே நிறைய க்ளூட்டன் இருக்குது, மைதாலையும் இருக்குது. அதை தான் நம்ம தேடி தேடி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கிறது தான் ரொம்ப மஸ்ட். அப்போது க்ளூட்டன் ஃப்ரீ டயட்னா சிறுதானியங்கள் தானே அவங்களோட பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கரெக்ட். அப்போது சிறுதானியங்களில் டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். இதிலே இல்லைங்க எனக்கு இட்லி தோசை தான் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணும்போதே சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம். இப்போ அடமாவுலாம் ரெடி பண்ணிங்கன்னா நம்ம சிறுதானியங்கள் அதுலேயே கருப்பு உளுந்தோ இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இதை சேர்த்து அடைமாவு மாதிரி ரெடி பண்ணி அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தோசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து சுகர் டேப்லெட்டோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த நபராக இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது சுகர் மெடிசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், டயட்லேயே உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னா இந்த சிறுதானியங்களில் கேழ்வரகு ரொம்ப முக்கியம். குதிரைவாலி, சாமை, மணிச்சம்பா அரிசி தவறாமல் சர்க்கரை நோயாளிகள் மணிச்சம்பா அரிசியை வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வெஜிடபிள்ஸில் நான் என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய நாட்டு காய்கறி சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம், முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முருங்கை கீரையும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து சூப் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரணும். ஸோ காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்ல வெஜிடபிள் சூப் கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்களேன். உங்கள் உடலில் தேவையான ப்ரோட்டீன், கால்சியம் நிறைஞ்சிருக்கும். சுகர் லெவல் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். பிளட் குளுக்கோஸ் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, கவலையை விடுங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரியான உணவு முறைகள் தான். அப்போ உணவு முறைகளில் அதிகமாக நமக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகும், உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். சரிங்க, இது கூட உணவு முறையில் நான் மூலிகையை எப்படி சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டாக நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறேன். இதில் முக்கியமாக நமக்கு ஆவாரம்பூ சீசன் வந்துருச்சுங்க. உஷாராக இருந்து ஆவாரம்பூ கலெக்ட் பண்ணோன்னா கலெக்ட் பண்ணி நீங்கள் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஸோ இனி அடுத்தடுத்த மாதங்களில் இனி ஒரு 4 மாதங்களுக்கு நம்மளுக்கு ஆவாரம்பூ நல்லாவே கிடைக்கும். ஸோ நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் கலெக்ட் பண்ணக்கூடிய வனப்பகுதிகளில் சொல்லி வச்சுட்டோம். எப்பவுமே எங்களுக்கு டன் கணக்கில் ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக எவ்ரி இயர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்குமே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ கிடைக்கக்கூடிய சீசன் தான். நீங்கள் அதை எடுத்து உணவில் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. ஆவாரம்பூவில் கிராமப்புறங்கள்லாம் ஆவாரம்பூ இந்த பூசணிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார் வைப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காவும் உங்களுக்கு சுகர் லெவலை குறைக்கக்கூடியது தானே. ஸோ இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூவில் டீயோ இல்லை ஆவாரம்பூ துவையலோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பிரண்டையும் சுகர் லெவலை நல்லா குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மா இஞ்சிங்க, தவறாமல் இந்த மா இஞ்சியை உணவில் சேர்த்து பாருங்களேன், டைஜஷன் நல்லாயிருக்கும். அடிக்கடி ஏப்பம் வருதுங்க, கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மா இஞ்சி தவறாமல் இந்த மா இஞ்சியை துவையலாக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க. சுகர் லெவல் நல்லா குறையும், டைஜஷன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். ஸோ சுகர் இருக்குன்னா எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். முக்கிய
முக்கியமாக சுகர் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, மெடிசன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்சுலின் போடணுமா, கவலையே வேண்டாம். சித்தால நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுகளும் சர்க்கரை நோயாளிகளுக்கான மருந்துகள் எப்படி சாப்பிடணுன்றதும் நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சித்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல், சுகர்னால அதிக பிரச்சனைகள் இல்லாமல் சுகரை நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.